இங்கு மட்டும் விடாமல் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து பதிவாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மழை பதிவாயிருக்காங்க. எங்க ஊர்லலாம் மழையே வரவே இல்ல அப்படின்லாம் நெறைய பேருடைய கமெண்ட்ஸ பார்க்க முடிஞ்சது. அதனால மழை பதிவாகியிருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாகவே ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்கள், இரவு நேரங்கள், நள்ளிரவுல நம்ம அறிவிப்புகள் நம்ம தேதிகள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரியாக இந்த தேதிகள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் நமக்கு மழை இருக்கும். அதிலும் குறிப்பா தென் மாவட்டத்துல கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மழையும் பதிவாகியிருக்கு. மழை வராமல்லாம் கிடையாது. நிறைய இடங்கள்ல தென் மாவட்ட பகுதிகளில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக விரிவாக நம்ம பார்க்கலாம். ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் தான் இந்த மழை பொழிவும் தீவிரமாக பதிவாகி இருக்கிறது. அறிவித்தபடி தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பதிவாகியிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் நமக்கு அறிவித்தபடி தென் மாவட்டங்களில் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகி இருக்கிறது. அதுல கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு நேரங்களில் பெய்த மழை அளவு பாத்தீங்க அப்படின்னா தென்காசியில 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. தென்காசி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடியில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. மதுரை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. இதுல தென்காசி மாவட்டங்கள்ல பாருங்க, அதிகப்படியாக 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் புரட்டி போட்டிருக்கிறது. நிறைய பகுதிகள், தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் பகல் நேரங்கள் மாலை வரைக்கும் பெருசா மழை இல்லை. ஒரு இரவு 6 மணி அல்லது 7 மாலை நேரங்களுக்கு பிறகு அந்த இரவு நேரங்கள் தொடங்குற தருவாயில நமக்கு மழையினுடைய தீவிரம் தென்காசியில தீவிரமானது. இரவு 7 மணி 8 மணிக்கெல்லாம் நல்ல மழை பொழிவு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம தொடர்ந்து பார்த்தோம். தென்காசி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை, இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் கொட்டி தீர்த்தது. தென்காசி, கன்னியாகுமரியில பரவலான கனமழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பதிவாச்சு. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகளும் பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு வரைக்கும் தொடர்ந்து பதிவாகி இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் பகுதியான மழை பொழிவாக பதிவாகி இருக்கு. மதுரை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் லேசான மழை பொழிவு, மிதமான மழை அல்லது லேசான மழை 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதோட நமக்கு மழை முடிஞ்சு போச்சா, இதுக்கப்புறம் நமக்கு மழையே கிடையாதா அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய தொடர்ந்து வந்திருந்தது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த தாழ்வு பகுதியோட கடைசி மழையாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு மழை தீவிரம் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு. தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதியின் காரணமாகவே வருகிற நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு இருக்க போகுது. அடுத்த மழை தேதி எங்கெல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பிப்ரவரி 25 முதல் 27 வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். நாளை மறுநாள், அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் லேசான மழை, மிதமான மழை தொடர்ந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி இங்கெல்லாம் பகுதியாக சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு போயிடும். ரொம்ப பெரிய கனமழை கூட கிடையாது. 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ வரைக்கும் தான் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. பிப்ரவரி 25 முதல் 27 வரைக்கும் பகுதியான மழை பொழிவுகளை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அடுத்த மழை தேதிகள் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். 25 27 வரைக்கும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழியும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அடுத்ததாக நமக்கு தென் மாவட்டங்கள் மட்டும்தான் 25, 26, 27 தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழையை தவிர, அதிலும் ஒரு சில இடங்கள் 4-5 மாவட்டங்கள் தான் மழையை தவிர, மற்றபடி மற்ற மாவட்டங்கள்லாம் மழை எதிர்பார்த்துடாதீங்க. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக கடலோர பகுதிகளும் டெல்டா மாவட்டங்களும் உங்களுக்கு மழை வரும்னு நினைச்சு தவறாக நினைத்து கொள்ளாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மழை கிடையாது. தென் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான்
இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். மழை பொழிவுகளும் நல்லா அங்க பதிவாகிட்டு இருக்கு. ஆனா, சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இருக்க போறதில்ல. ஆனா, நமக்கு பகல் நேர வெப்பநிலை இனி வரும் நாட்கள்ல கணிசமாக அதிகரிக்கும். சில நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் போல மழை வருகிறது போல டெல்டா மாவட்டங்கள்ல சில பகுதிகள் இருந்தாலும், அதிகபட்சம் போனாலும் லேசான மழை பொழிவு தானே தவிர, நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு எங்கேயும் நமக்கு மழை எதுவும் கிடையாது. வருகிற மார்ச் முதல் வாரத்திலிருந்து கோடை வெயில் பயங்கரமா சுட்டெரிக்க ஆரம்பிக்கும். இப்பவே நமக்கு வெயிலுடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் ஈரோடு மாவட்டங்கள்ல பதிவாயிருக்கு. ஈரோடு, நாமக்கல், சேலம் போன்ற பகுதிகள்ல அதிகப்படியான வெப்பநிலைகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள்ல அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு லேசாக காணப்பட்டாலும், பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் மிகவும் தீவிரமாகி இருக்கிறது. ஈரோடு மாவட்டங்கள்ல குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம், அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் பதிவானது போல உள் மாவட்டங்களிலும் எங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா உள் மாவட்டங்கள்ல அதிகாலை நேர பனிப்பொழிவாக இருக்கும். ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல அதிகாலை நேர பனிப்பொழிவுகள் இருக்கலாம். அதே மாதிரி பகல் நேர வெப்பநிலை தீவிரமாகிருக்கு. குறிப்பாக 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டங்கள்ல பதிவாகி இருக்கிறது. ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 34 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இனி வருகிற நாட்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்குமா அப்படின்னா உள் மாவட்டங்கள்ல கண்டிப்பா கிடையாது. உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை அதிகரிக்கும். மார்ச் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதத்திலேயே வெயில் சதமடிக்க வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்கள்ல மார்ச் மாதத்திலேயே வெயில் சதமடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல அதிகரிக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல சில பகுதிகள் லேசான மழை தொடரும். தேனி, தென்காசி மற்றும் குமரியில் பகுதியாக லேசான மழை தொடரும். இன்னும் நிறைய பகுதிகளில் மழை வராமல் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மழையே நமக்கு வந்து பகுதியாக தான் பதிவாகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு சில இடங்கள் அறிவித்த மாவட்டங்களில் சில பகுதிகளில் வலுவான கனமழையும் சில பகுதிகளில் மிதமான மழை மட்டும் பதிவாகி இருக்கிறது. அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தொடர்ந்து நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். மே, ஜூன் மற்றும் ஜூலைல நமக்கு மிக கனமழை மற்றும் ரெட் அலர்ட்கான வாய்ப்புகள் ஜூன், ஜூலைல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எதிர்பார்க்கிறோம். அது வரைக்கும் இது போல பகுதியான மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து பதிவாகும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது குறித்து நம்ம பார்க்கலாம். எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகளையும் நிச்சயமா நம்ம கொடுக்கிறோம். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி எல்லா நாட்களும் வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் வானிலை எப்படி இருக்கும் என்பது தகவல் குறித்து உங்களுக்கு நம்ம கண்டிப்பா சொல்கிறோம்.